السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 404ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்பதாகிறது அரீஸ் என்ற கிணறு சம்பவம் என்பதாக அமையும். அரீஸ் என்ற ஒரு கிணறு இருக்கும். அது எங்க இருக்குன்னா, மஸ்ஜிதுல் குப்பா, குப்பா பள்ளிவாசலுடைய அந்த இதில் குபா பள்ளிவாசல் இருக்குமா இல்லையா, அந்த பள்ளிவாசலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு தான் அரீஸ் என்ற ஒரு கிணறு. அந்த கிணறில் ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு அருமையான சம்பவத்தை நமக்கு இந்த பாடத்தில் சொல்வார்கள். அந்த சம்பவம் என்ன, அதில் என்ன நிகழ்ந்தது, அதிலிருந்து என்ன செய்தி நமக்கு கிடைத்தது என்பதை பற்றியெல்லாம் இந்த பாடத்தில் நாம் முழுமையாக பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இரண்டாவது ஹதீஸ், இன்னும் 709வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து சுருக்கம் என்னன்னு சொன்னா, அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரபலியமான சஹாபி. அப்ப அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அவங்க ஒரு முறை அவர்கள் தன்னுடைய வீட்டில் உது செய்தார்கள். உது செய்து விட்டு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது ஒரு ஒரு சபதம் எடுக்கிறார்கள். அது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஃபுல்லா இந்த நாள் முழுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தான் நான் இருக்க போறேன். அவர்களை விட்டு நான் நீங்க போறது கிடையாது. அவர்களோடு தான் முழுமையாக நான் இருக்க போகிறேன் என்பதாக ஒரு நோக்கம் கொண்டு ஒரு நியத்தை வச்சு அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டார்கள். புறப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடணுமா இல்லையா? அப்ப தேடுகிறார்கள். அப்போ பள்ளியில் போய் பார்க்கிறார்கள். பள்ளியில் போய் போய் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கேட்கிறாங்க. அப்ப அவர்களிடத்துல சொல்லப்படுது, சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க, இந்த வழியில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற அந்த வழி இருக்கும், அந்த வழிப்பாதை, அந்த கால் தடங்கள், அந்த கால் தடத்தை பின்பற்றியே மூஸல் அஷ்அரி, அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. சென்று பார்க்கும் பொழுது இறுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிர் அரீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரீஸ் என்ற கிணறை அவர்கள் அடைந்தார்கள். அரீஸ் என்ற கிணறுக்கு அருகாமையில போய் அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணறுக்கு பக்கத்துல நான் போய் உட்கார்ந்தேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த மலம் ஜலம் கழிக்கக்கூடிய ஹாஜத்துகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டு உது செய்து விட்டு வந்தார்கள். உது செய்து விட்டு வந்த பொழுது நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அவர்களுக்கு அருகாமையில நான் நின்று கொண்டிருந்தேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கிணற்றினுடைய நடு சுவர் இருக்குமா இல்லையா, சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர், அந்த சுற்றுச்சுவரில் நடுப்பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 கால்களையும் கெண்டை கால்களையும் தொங்க வைத்து அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள் என்று சொல்றாங்க. அப்படி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல முன்னால் போய் சலாம் சொல்லிவிட்டு மீண்டும் என்னுடைய இடத்திற்கு நான் வந்துட்டேன். என் இடத்துல இருக்கும் பொழுது அப்பவும் என்னுடைய மனதில் நான் சொல்லிக்கொண்டேன், இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நாளில் நான் தான் காவலனாக இருப்பேன். அப்ப வாசலுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு பாடி கார்டாக நான் தான் இருப்பேன் என்று அப்பொழுதும் என்னுடைய மனதில் நான் சொல்லிக்கொண்டேன். அப்ப அந்த சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். வந்து அந்த கிணறு இருக்கக்கூடிய அந்த தோட்டம் இருக்குமா இல்லையா, அந்த தோட்டத்தினுடைய கதவை அவர்கள் தட்டினார்கள். இப்ப தட்டின உடனே நான் கேட்டேன், யாரு இது என்று கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் தான் அபூபக்கர் என்று சொன்னார்கள்.
அப்பொழுது நான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் சென்று நான் விஷயத்தை சொன்னேன். இப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறாங்க, அவங்க உள்ள வரதுக்கு அனுமதி கேட்கிறாங்க, யார சொல்லலாம், என்ன செய்கிறது யார சொல்லலாம் கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள், அவர்களை உள்ள வர செய்யுங்க, இன்னும் சுவனத்தை கொண்டு அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னது போல சொன்ன மாதிரியே அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அது மாதிரியே நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போனேன். போய் அவர்களுக்கான அந்த சுப செய்தியும் சொல்லிவிட்டு அவர்களை உள்ளே வர அனுமதி நான் கொடுத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள் என்ற செய்தி நான் சொன்னேன். அப்போ சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷம் கொண்டு அவர்கள் அந்த தோட்டத்திற்குள் நுழைந்தார்கள். நுழைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த அந்த கிணற்றின் சுற்றுச்சுவருடைய வலதுபுறத்தில், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலதுபுறத்தில் அவர்கள் ஏறி உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து இன்னும் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெண்டை கால்களை தொங்க போட்டது போல அவர்களும் தொங்க போட்டு அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது நான் அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்பொழுது நான் இதை பார்த்துட்டு திரும்ப என்னுடைய இடத்திற்கு நான் வந்துட்டேன். என்னுடைய இடத்திற்கு நான் வந்த உடனே அப்போ நான் மனசுல நினைச்சேன், நான் இப்படி என்னுடைய சகோதரனை வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். நீ உதவு செஞ்சுட்டு அவனை உதவு செய்து விட்டு அவன் இடத்துல வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு நான் அவனை விட்டு இருந்தனே, அல்லாஹ் அவனுக்கு கயிற நாடினா, அல்லாஹ் அவனுக்கு நலவை நாடினால் இங்கு அல்லாஹ் அவனை என்னிடத்துல வந்து சேர்த்து விடுவானே என்று நான் என்னுடைய மனதில் கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு மனிதர் கதவை தட்டுகிறார். மீண்டும் கதவை அசைக்கிறார். அப்ப அசைச்ச உடனே அப்ப நான் கேட்டேன், யார் வந்திருக்கிறா அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, உமர் இப்னு கத்தாப், நான் உமர் இப்னு கத்தாப் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சற்று பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இது மாதிரியே அனுமதி கேட்டேன். அவர்களும் அனுமதி கொடுத்து அந்த சுவனத்தின் பக்கம் அந்த சுவனத்தை கொண்டு அவர்கள் சுப செய்தி சொல்லும் என்று சொன்னார்கள். அதுபோலவே நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் வந்து சொன்னேன். அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி வந்தாங்களோ அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அதே மாதிரி கிணற்றினுடைய வலதுபுறத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்தாங்க. ஆனா இங்க இடதுபுறத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்காருகிறார்கள். உட்கார்ந்து அதே மாதிரி அவருடைய கெண்டை கால்களை இங்கே தொங்கு விடுகிறார்கள். அப்ப அடுத்தபடியாக நான் திரும்ப சிந்திச்சேன், என்னுடைய சகோதரனும் என் சகோதரன் வருவான்னு பார்த்தா அபூபக்கரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் வந்திருக்கிறாங்க. என் சகோதரன் வருவானா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல இன்னொரு நபர் கதவை தட்டுகிறார். கதவை தட்டின உடனே யாருன்னு கேட்கிறாங்க. கேட்டா உஸ்மான் இப்னு அஃபான் என்று பதில் வருது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறாங்க. அப்ப இது மாதிரியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டேன். அவர்களும் அனுமதி கொடுத்தார்கள். சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய அந்த சோதனைகளோடு அவர்களுக்கு சுவனத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்ற ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக சொன்னார்கள். அது மாதிரியே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னிடத்துல வந்து நான் சொன்ன சுப செய்தி சொல்லி அவர்களுக்கு நான் அனுமதி கொடுத்த அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னிடத்துல வந்து பார்க்கும் பொழுது அவர்களும் அபூபக்கரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதுபுறம் இடதுபுறம் உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்ப இவர்கள் உட்கார இடம் இல்லை. அப்ப இவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த கிணறை விட்டு கொஞ்சம் தள்ளி வேறு ஒரு புறத்திற்கு சென்று அபூபக்கர் உமர், அதாவது அவர்களுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த மூவர்களுக்கும் நேராக இருக்கும் அந்த ஒரு இடத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்தார்கள் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அப்ப இதையெல்லாம் இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்துட்டு சயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், இந்த சம்பவம் என்பது இந்த மூவர்களுடைய கபறுகளை நான் பார்ப்பது போல இருக்கின்றது என்று சொன்னார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுக்கபரு, அவர்களுக்கு வலதுபுறத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் இடதுபுறத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு நேர் எதிர் சமயத்தில் எதிர்புறத்தில் ஜன்னத்துல் பக்கீயில் என்ற கபர்ஸ்தானில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடங்கியிருந்தார்கள். அப்ப இந்த கிணற்றினுடைய சம்பவத்தை வச்சு அதை நான் ஒப்பிட்டு காட்டுகிறேன் என்று சயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமையான ஒரு செய்தியை நமக்கு இந்த ஹதீஸின் மூலம் பதிவு செய்து தருகிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸினுடைய ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கு. இப்ப இந்த ஹதீஸினுடைய தர்ஜுமாக்களை விளக்கங்களை நம்ம பார்ப்போம். இப்ப கூடுதலாக நமக்கு விளங்கும் பாருங்க. وعن ابي موسى الاشعري رضي الله عنه, அஷாரி கோத்திரத்தை சார்ந்த அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அன்னஹு, நிச்சயமாக அந்த அபு மூசா அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவல்லஅ ஃபீ பைத்திஹி, தன்னுடைய வீட்டில் அவர்கள் உது செய்தார்கள். தும்ம ஹரஜ, பின்பு அவர்கள் வெளியேறினார்கள். வெளியேறிய பொழுது ஃபகால, அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள், லஅல்ஸமன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திட்டமாக நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் நான் விலக மாட்டேன். இன்னும் வல அகூனன்ன மஅஹு யௌமி ஹாதா, இன்னும் இந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் உறுதியாக நான் இருப்பேன், அவர்களோடு தான் நான் இருப்பேன்.
இப்ப இந்த நாள் முழுசா நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கவும் மாட்டேன், அவர்களோடு தான் நான் இருப்பேன் என்று தன்னுடைய மனதில் அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். சொல்லிக்கொண்டு ஃபஜா அல் மஸ்ஜித, அவர்கள் பள்ளிவாசலை வந்தடைந்தார்கள். பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். என்ன பள்ளி? குப்பா பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. மஸ்ஜிதுல் குப்பாவிற்கு வந்தார்கள். வந்து ஃபஸஅல அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவர்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஃபகாலு, அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், வஜ்ஜஹ ஹாஹுனா, இந்த இடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். வஜ்ஜஹன் சொன்னா முன்னோக்கினார்கள், முன்னோக்கி சென்றார்கள் என்ற அர்த்தம் எல்லாம் வரும். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் எந்த அர்த்தமும் நமக்கு ஷரஹ்ல கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாதையில தான் சென்றாங்க என்று சஹாபாக்கள் சொன்ன பொழுது கால, அப்பொழுது அந்த அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபகரஜ்து அலா அஸரிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால் தடத்தின் மீது நான் வெளியேறினேன். அதாவது அவங்க கால் தடம் எங்கெல்லாம் இருக்குதோ அதை நான் பின்பற்றி நான் சென்றேன். அஸ்அலு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து விசாரித்தவனாக நான் சென்றேன். அவங்கள பார்க்க, அவங்களை குறித்து நான் கேட்டுக்கிட்டே போனேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பக்கம் போனாங்க, எந்த பக்கம் போனாங்க, நான் கேட்டுக்கிட்டே அவருடைய கால் தடத்தை பின்பற்றி நான் சென்றேன். ஹத்தா, இறுதியில் தகல பி'r அரீஸின், அரீஸ் என்ற அந்த கிணறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கிணறில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தார்கள். அதாவது அந்த கிணறை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். அந்த கிணறு பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது ஃபஜலஸ்து, நான் அமர்ந்து கொண்டேன். ஐந்தல் பாபி, அந்த வாயிலுடைய அந்த வாசல் அருகாமையில் நான் அமர்ந்து கொண்டேன். அதாவது அந்த தோட்டத்திற்குள்ளதான் அந்த கிணறு இருக்கு. அப்ப அந்த தோட்டத்தினுடைய வாசலில் நான் அமர்ந்து கொண்டேன். ஹத்தா, இறுதியில் கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜதஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹாஜத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அதாவது தன்னுடைய மலம் ஜலம் கழிக்கக்கூடிய அந்த தேவையை அவர்கள் நிறைவேற்றினார்கள். வதவல்லா, இன்னும் அவர்கள் நிறைவேற்றி விட்டவர்கள் வுது செய்து விட்டார்கள், வுது செய்து கொண்டார்கள். ஃபகும்து இலைஹி, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் நான் நின்றேன். ஃபைதா, அப்பொழுது ஹுவ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத் ஜலஸ, அவர்கள் திட்டமாக அமர்ந்தார்கள். அலா பிஇரி ரஈஸின், அந்த பிஇரி அரீஸின், அந்த அரீஸ் என்ற அந்த கிணறின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்தார்கள். அமர்ந்து வதவஸ்ஸத குஃபஹா, எங்க அமர்ந்தாங்கன்னா அந்த இந்த ஹாவுடைய மீர் அந்த பிஇரை பார்த்து போகுது, கிணறை பார்த்து போகுது. அந்த கிணறினுடைய சுற்று சுவர், குஃப்னு சொன்னா கிணறு சுற்றி ஒரு சுவர் சுற்றி கட்டியிருப்பாங்களா இல்லையா, அங்க இருக்கக்கூடிய அமரக்கூடிய சுவர் எழுப்பி கட்டியிருப்பாங்களா இல்லையா. அப்ப அந்த எழுப்பி இருக்கக்கூடிய அந்த சுவரினுடைய நடுப்பகுதி, அந்த நடுப்பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணறின் மீது அவர்கள் அமர்ந்தார்கள். அமர்ந்துவிட்டு வகஷஃப அன் சாகைஹி, தன்னுடைய இரண்டு கண்டை கால்களையும் அவர்கள் விரித்தார்கள், அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். வெளிப்படுத்தி வதல்லாஹுமா ஃபில் பிஇரி, அந்த இரண்டு கெண்டை கால்களையும் அவர்கள் கிணற்றிலே தொங்க விட்டார்கள். தொங்க விட்டவர்களான நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்தார்கள் என்று சொல்றாங்க. அப்போ அந்த கிணத்துக்கு மேல உட்கார்ந்து மேல சொல்லப்பட்டது மாதிரி கெண்டை காலை தொங்க விட்டு அமர்ந்தாங்க. அப்படி அமர்ந்த பொழுது ஃபஸல்லம்து அலைஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் சலாம் சொன்னேன். யார் சொல்றாங்க? அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. சலாம் சொல்லிவிட்டு தும்மன் ஸரஃப்து, பிறகு நான் திரும்பி விட்டேன். அதாவது என்னுடைய இடத்திற்கு நான் மீண்டும் வந்து விட்டேன். மீண்டும் வந்து ஃபஜலஸ்து இன்தல் பாபி, அந்த தோட்டத்தினுடைய வாசலுக்கு அருகாமையில் நான் அமர்ந்து கொண்டேன். அப்பொழுது ஃபகுல்து, நான் மீண்டும் சொல்லிக் கொண்டேன், நான் மீண்டும் சொன்னேன், லஅகூனன்ன பவ்வாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்யௌம, இந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிற்காவலனாக நான் திட்டமாக நான் தான் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டேன். இன்னைக்கு நாளுக்கு வாசல் நின்று பாதுகாக்கக்கூடிய ஒரு பாடி கார்டாக நான் தான் இருப்பேன் என்று நான் என்னுடைய மனசுல சொல்லிக் கொண்டேன். அப்போ அந்த சமயத்தில் ஃபஜா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். வந்து ஃபதஃபஅல் பாப, அந்த தோட்டத்தினுடைய கதவை அவர்கள் தட்டினார்கள். அப்பொழுது ஃபகுல்து, நான் கேட்டேன், மன் ஹாதா, யார் இது என்று கேட்டேன். அப்பொழுது ஃபகால, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரின், அபூபக்கர் என்பதாக பதில் கொடுத்தார்கள். அப்பொழுது ஃபகுல்து, நான் சொன்னேன், அலா ரிஸ்லிக, கொஞ்சம் பொறுங்கள் என்று சொன்னேன். அலா ரிஸ்லிகன்னு சொன்னா அவசரப்படாதீர்கள், கொஞ்சம் பொறுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது போல அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். அலா ரிஸ்லிக, உங்களின் மீது பொறுமை இருக்கட்டும், அதாவது கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு தும்ம பிறகு ذهبت, நான் சென்றேன். ஃபகுல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹாதா அபூபக்கரின், இதுவாகிறவர் அபூபக்கராக இருக்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார், யஸ்தஅதினு, அனுமதி கேட்கக்கூடியவராக இருக்கிறாரே என்று நான் கேட்டேன்.
அப்பொழுது ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஅ்தன் லஹு, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். வபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னதி, இன்னும் சுவனத்தை கொண்டு அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி அளியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள். அப்பொழுது ஃபஅக்பல்து, அப்பொழுது நான் சென்றேன். ஹத்தா, இறுதியில் குல்து லி அபீ பக்கரின், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் நான் சொன்னேன், உதுகுல், நீங்கள் நுழையுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுபஷ்ஷிருக பில் ஜன்னதி, சுவனத்தை கொண்டு உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறார்கள் என்ற செய்தியையும் நான் சொன்னேன். அப்பொழுது ஃபதகல அபூபக்கரின், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைந்தார்கள், தோட்டத்தில் நுழைந்தார்கள். ஃபஜலஸ அன் யமீனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலதுபுறத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்தார்கள். மஅஹு ஃபில் குஃபி, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஃபில் குஃபி, அந்த நடு சுவற்றில் அமர்ந்தார்கள். அப்போ அந்த கிணற்றின் நடு சுவர் இருக்குமா இல்லையா, அந்த சுவற்றில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அப்படியே அமர்ந்தார்கள். வலதுபுறத்தில் அமர்ந்து வதல்லா ரிஜ்லைஹி ஃபில் பிரி, அந்த கிணற்றிலே தன்னுடைய 2 கெண்டை கால்களையும் அவர்கள் தொங்க விட்டார்கள். கமா ஸனஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போன்றே அந்த கிணற்றில் தன்னுடைய 2 கெண்டை கால்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொங்க விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது மாதிரி அப்படியே தொங்க விட்டு உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து வகஷஃப அன் சாகைஹி, இன்னும் அவர்களுடைய 2 கெண்டை கால்களையும் அவர்கள் விரித்தார்கள், அதாவது அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். சும்ம, பிறகு ரஜஅது, நான் மீண்டு வந்தேன். வஜலசு, நான் அமர்ந்து கொண்டேன். அப்போ திரும்ப நான் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு நான் மீண்டும் என்னுடைய இடத்திற்கு வந்து நான் உட்கார்ந்து கொண்டு அந்த அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வகத் தரக்து அஹி, திட்டமாக என்னுடைய சகோதரனை நான் விட்டுவிட்டேன். யதவல்லு, அவன் வுது செய்துவிட்டு, வயல்ஹகுனி, என்னை அவன் சந்திப்பான் என்று நான் விட்டுவிட்டேன். அதாவது என்னுடைய வீட்டில் என்னுடைய சகோதரனை நான் விட்டுட்டு வந்துட்டேன், அவனை ஒழு செஞ்சுட்டு என்னை பார்க்கறதுக்கு அவன் வருவான், என்னிடத்துல வந்து அவன் சேர்ந்துருவான் அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டு வந்தேன். அப்போ அப்படி நினைத்து கொண்டு சொல்கிறார்கள். ஃபகுல்து, அப்பொழுது நான் சொல்லிக் கொண்டேன், இய்யுரிதில்லாஹு பிஃபுலானின், அந்த மனிதரை கொண்டு அல்லாஹ் நாடினால், யாரு யுரீது நாடுகிறார்கள், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாடுகிறார்கள், அகாஹு, தன்னுடைய சகோதரனை நாடுகிறார்கள். ஃபுலானின்கிறது தன்னுடைய சகோதரன். அப்போ தன்னுடைய சகோதரனுக்கு அல்லாஹ் நாடினால் ஹைரன், நலவை அல்லாஹ் நாடினால் யஅதி பிஹி, அவனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து விடுவான். அல்லாஹ் அவர்களுக்கு நாடுனான்னு சொன்னா இந்த சபையில என்னுடைய சகோதரனையும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலேயே ஃபஇதா இன்சானுன், அப்பொழுது ஒரு மனிதர் யுஹர்ரிகுல் பாப, கதவை அசைக்கிறார்கள். அப்போ கதவை அசைக்கிறார்னா அந்த தோற்றத்துடைய கதவை ஒருவர் அசைக்கிறார். அப்பொழுது ஃபகுல்து, நான் கேட்டேன், மன் ஹாதா, இது யார் என்று நான் கேட்டேன். அப்பொழுது ஃபகால, அப்பொழுது அவர்கள் சொன்னார், உமர் இப்னுல் கத்தாபி, கத்தாபுடைய மகனான உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று அவர் பதில் கொடுத்த உடனே ஃபகுல்து, அப்பொழுது நான் மீண்டும் சொன்னேன், அலா ரிஸ்லிக, நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள் என்று சொன்னேன். தும்ம, பிறகு ஜிஅது இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் நான் வந்தேன். வந்து ஃபஸல்லம்து அலைஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் சலாம் சொன்னேன். வகுல்து, இன்னும் நான் சொன்னேன், ஹாதா உமரு யஸ்தஅதினு, இவர் உமராக இருக்கிறார், யஸ்தஅதினு, இவர் அனுமதி கேட்கிறாரே என்று நான் சொன்னேன். அப்பொழுது ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதன் லஹு, அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். வபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னதி, அந்த சுவனத்தை கொண்டு நீங்கள் அவருக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்று மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஜஅது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் நான் வந்தேன். ஃபகுல்து, அப்பொழுது நான் சொன்னேன், அதின, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள். வயபஷ்ஷிருக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஜன்னதி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்கிறார்கள் என்ற செய்தியையும் நான் எடுத்துரைத்தேன். அப்பொழுது ஃபதகல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைந்தார்கள். ஃபஜலஸ மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்தார்கள். ஃபில் குஃபி, அந்த சுவற்றினுடைய நடு சுவற்றில், அந்த கிணற்றினுடைய நடு சுவற்றில் அமர்ந்தார்கள். அன் யசாரிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடதுபுறத்தில் அமர்ந்தார்கள். அமர்ந்து வதல்லா ரிஜ்லைஹி, தன்னுடைய 2 கால்களையும் அவர்கள் தொங்க விட்டார்கள். ஃபில் பிரி, கிணற்றிலே தொங்க விட்டார்கள். தும்ம ரஜஅது, பிறகு நான் மீண்டு விட்டேன். ஃபஜலஸ்து, நான் அமர்ந்து கொண்டேன். அப்போ நான் திரும்ப வந்து என்னுடைய இடத்திலே உட்கார்ந்து ஃபகுல்து, நான் மீண்டும் சொல்லிக் கொண்டேன், இய்யுரிதில்லாஹு பி ஃபுலானின் கைரன்,
அந்த ஃபுலானை கொண்டு நோக்கம் மேலே உள்ள அந்த அஹாஹ், மேலே பார்த்தா தன்னுடைய சகோதரர் தான். அப்போ என்னுடைய அந்த சகோதரனுக்கு அல்லாஹ் நலவை நாடினால், அப்போ ஃபுலானின் அதை கொண்டு நாட்டத்தை சொல்றாங்க பாருங்க. யானி அது அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாடுகிறார்கள். அஹாஹு, அவர்களுடைய தன்னுடைய சகோதரனை நாடுகிறார்கள். அப்ப தன்னுடைய சகோதரனுக்கு அல்லாஹ் ஹைரை நாடிவிட்டால் யஅதிபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவரை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான் என்று. அப்போ என்னுடைய சகோதரனை அல்லாஹு தஆலா கொண்டு வந்து என்னிடத்தில் சேர்த்து விடுவான் என்று நான் எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது ஃபஜா இன்சான், ஒரு மனிதர் மீண்டும் வந்தார். ஃபஹர்ரகல் பாப, கதவை அவர் அசைத்தார். அசைத்த பொழுது ஃபகுல்து, நான் கேட்டேன், மன் ஹாதா, இது யார் என்று நான் கேட்டேன். ஃபகால, அப்பொழுது அவர் சொன்னார், உத்மான் இப்னு அஃபான், அஃபான் என்பவருடைய மகனான உத்மான் வந்திருக்கிறேன் என்று அவர் பதில் கொடுத்தார். ஃபகுல்து, அப்பொழுது நான் சொன்னேன், அலா அரிசிலிக்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக சற்று நேரம் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு, வஜஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் வந்தேன். வந்து ஃபஅக்பர்துஹு, அப்பொழுது நான் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரிய அந்த செய்தியை நான் அறிவித்து கொடுத்தேன். ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதன் லஹு, அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். வபஷிர்ஹு பில் ஜன்னதி, சுவனத்தை கொண்டு அவருக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். மஅ பல்வா துசீபுஹு, மஅ பல்வா, சில சோதனைகளோடு. எத்தகைய சோதனை? துசீபுஹு, அவரை வந்தடையுமே அத்தகைய சில சோதனைகளோடு சுவனத்தை கொண்டு அவருக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்துல பல்வா, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு வெறும் வபஷிர்ஹு பில் ஜன்னா என்ற ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சொல்றாங்க, மஅ பல்வா துசீபுஹு என்று சொல்கிறார்கள். சொல்ல காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சோதனை வரும் என்பதை குறிக்கும் விதமாக சொன்னார்கள். என்ன சோதனை இமாம் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய ஆட்சியினுடைய இறுதி காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய வீட்டில் முற்றுகையிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அநியாயமாக ஷஹீதாக்கப்பட்டார்கள் இல்லையா? அப்ப அந்த ஷஹீத் என்ற அந்த விஷயத்தை தான், அதை தான் ஒரு சோதனையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று இமாம் பெருமக்கள் நமக்கு அருமையான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். அப்போ அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே ஃபஜஅது, அப்பொழுது நான் சென்றேன். ஃபகுல்து, அப்பொழுது நான் சொன்னேன், உதுகுல், நீங்கள் நுழையுங்கள். வபஷிருக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஜன்னதி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்கிறார்கள், சுப செய்தி சொல்கிறார்கள். மஅ பல்வா துசீபுக, உங்களை அடைந்து கொள்ளும் சில சோதனைகளோடு சுவனத்தை கொண்டு உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறார்கள் என்ற செய்தியை நான் சொன்ன உடனே ஃபதஹல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைந்தார்கள். ஃபவஜதல் குஃப, அந்த சுற்றுச்சுவரை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். கிணற்றினுடைய அந்த சுற்றுச்சுவரை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். அது திட்டமாக அது நிரப்பப்பட்டு விட்டது. திட்டமா அது நிரப்பப்பட்டு விட்டதுன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ், அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம் இவர்கள் மூவரும் உட்கார்ந்ததுனால இடம் இல்லை உட்கார்றதுக்கு. அப்பொழுது ஃபஜலஸ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்தார்கள், அமர்ந்தார்கள். உஜாஹும், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம் அவர்கள் மூவருக்கும் எதிர்மறையில் அவர்கள் அமர்ந்தார்கள். மினஷிக்கில் ஆஹரி, மற்றொரு புறத்தில் இருந்து. இப்ப வேற ஒரு புறத்துல இருந்து அந்த கிணற்றுக்கு 3 பேருக்கும் நேர்புறம் அவர்கள் எதிர்மறையாக உட்காரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்கிறார்கள். قال سعيد بن مسيب, சயீத் இப்னு முஸையிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபஅவ்வல்துஹா, நான் அறிகின்றேன், நான் அந்த இந்த கிணறை நான் அறிகின்றேன். குபூரஹும், அவர்களுடைய கபர்களாகவே நான் அறிகின்றேன் என்று சொன்னார்கள். அப்போ இந்த 4 நபர்களுடைய கபர்களும் இது போலதான் அமைந்திருக்கும் என்பதை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன், நான் அறிகின்றேன் என்று சயீத் இப்னு முஸையிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்ப இந்த ஹதீஸானதை இந்த முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஒவ்வொரு சஹாபிக்கும் அதை அனுமதி கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? பஷ்ஷிருஹு பில் ஜன்னா, பஷ்ஷிருஹு பில் ஜன்னா, பஷ்ஷிருஹு பில் ஜன்னான்னு சொன்னாங்க. அப்ப அந்த பஷ்ஷிருஹு, நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்பிக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸு, இந்த பாடம் என்பது சுப செய்தியை குறித்த பாடமாக இருக்கின்றது. அப்ப இதன் காரணமாக தான், இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸனை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வருகிறார்கள்.
இப்ப அடுத்தபடியாக பாருங்க, வேறு ரிவாயத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு கூடுதல் செய்தியை சொல்றாங்க. வஸாத ஃபீ ரிவாயத்தின், இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் அதிகமானது. அதுல விஷயம் எப்படி வந்திருக்குன்னா, அந்த யாரு அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, வஅமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஏவினார்கள், பிஹிஃப்தில் பாபி, வாசலை பாதுகாப்பதை கொண்டு எனக்கு ஏவினார்கள். அப்ப வாசலை நல்லபடியாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள், காவலாக இருந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள் என்பதாக அந்த ரிவாயத்தில் வந்திருக்கு என்பதை சொல்கிறார்கள். வஃபீஹா, இன்னும் அதிலே, அன்ன உஸ்மான, நிச்சயமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹைன பஷரஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர்கள் அந்த சுவனத்தை கொண்டு பஷாரத் செய்த பொழுது, சுப செய்தி பெற்றுக்கொள்ள பொழுது, ஹமிதல்லாஹ தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலாவிற்கு அவர்கள் ஹம்து செய்தார்கள், புகழாதாரம் செலுத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சும்ம பிறகு கால அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுல் முஸ்தஆனு, அல்லாஹ்வே உதவி தேடப்படுபவனாக இருக்கிறான், அவன்தான் உதவி செய்பவனுக்கு மிக சொந்தக்காரன் என்றும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியும் நமக்கு இங்கு அருமையாக பதிவு செய்து தருகிறார்கள். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லி தராங்க. கௌலுஹு வஜ்ஜஹ, வஜ்ஜஹ என்ற சொல்லாகிறது, வஜ்ஜஹ என்ற முஸன்னிஃபினுடைய சொல்லாகிறது, பி ஃபத்ஹில் வாவி, வாவிற்கு ஃபத்ஹ் செய்வது கொண்டும், வ தஷ்தீதில் ஜீமி, ஜீமிற்கு ஷத் செய்வது கொண்டும் வாசிக்க வேண்டும். ஐ, அதாவது தவஜ்ஜஹ, முன்னோக்கினார், சென்றார் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்றாங்க. அடுத்தபடியாக வ கௌலுஹு பிஇர் அரீஸின், பிஇர் அரீஸ் என்ற சொல்லாகிறது, ஹுவ அதுவாகிறது, பி ஃபத்ஹில் ஹம்ஸதி, ஹம்ஸாவிற்கு ஃபத்ஹ் செய்வது கொண்டும், வ கஸ்ர் ராஇ, ராவுக்கு கஸ்ர் செய்வது கொண்டும், முபாதஹா எனும் அதற்கு பின்பு யாஉன் முஸன்னாத்துன், இரண்டு புள்ளி வைக்கப்பட்ட யாவும், யாவை கொண்டு வாசிக்க வேண்டும். மின் தஹத்து சாகினத்துன், இங்க தஹத்துன்னு போட்டிருக்கிறாங்க, அது தப்பு, தஹத்தி என்பது வரணும். பிரிண்டிங் மிஸ்டேக், அச்சுப்பிழை, அதனால தஹத்தி தான் பொருத்தமானது. மின் தஹத்தி சாகினத்துன், இன்னும் எப்படிப்பட்ட, அந்த சுக்கூனுக்கு கீழே சுக்குன் செய்யப்பட்ட அதற்கு கீழே இருந்து இரண்டு புள்ளி வைக்கப்பட்ட யா. அப்ப யா இருக்குதா இல்லையா, அதற்கு மேல என்ன இருக்குன்னு சொல்றாங்க, சுக்குன் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சுக்குன் செய்யப்பட்டதிலிருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த இரண்டு புள்ளி வைக்கப்பட்ட அந்த யாவை கொண்டு வாசிக்க வேண்டும் சொல்றாங்க. அடுத்து சும்ம பிறகு சீனும் ஹுமலத்துன், புள்ளி வைக்கப்படாத சீனை கொண்டு வாசிக்க வேண்டும். வஹுவ, இன்னும் இதுவாகிறது, மஸ்ரூஃபுன், சர்ஃப் செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் சொல்றாங்க. வமின்ஹும் மன், இன்னும் அதிலிருந்து சில நபர்கள், அதாவது அந்த சர்ஃப் செய்யக்கூடிய அந்த இலக்கண ரீதியான அந்த அறிஞர்களில் இருந்தும் சிலர், மன சர்ஃபஹு, அதனுடைய சர்ஃபை தடுத்திருக்கிறார்கள் என்பதையும் சொல்றாங்க. அதனுடைய சர்ஃபை தடுத்திருக்காங்கன்னா, ஒண்ணு இந்த அரீஸ் என்பது சர்ஃப்ல வரும், சர்ஃப் செய்வதற்கான முறைகள் இது வரும் சொல்றாங்க சில நபர்கள். இன்னும் சில நபர்கள் இது சர்ஃப்ல வராது, சர்ஃப் செய்வதை விட்டும் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு விளக்கத்தை நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க. அடுத்து பாருங்க, ஒல் குஃபு, இன்னும் குஃபு என்பதாகிறது, பிலம்மில் காஃபி, காஃபருக்கு லம்ம செய்வது கொண்டும், தஷ்தீதில் ஃபாஇ, ஃபாவிற்கு ஷத் செய்வது கொண்டும் வாசிக்க வேண்டும். ஹுவ அதுவாகிறது, அல் மப்னியு, ஒரு இடமாக இருக்கும், நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு இடமாக இருக்கும். ஹவுல் அல் பிஇரி, கிணற்றை சுற்றியுள்ள நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கும். அப்ப கிணற்றை சுற்றி என்ன இருக்கும், கல் இருக்கும், கல்லை எழுப்பியிருப்பாங்க இல்லையா சிவர் மாதிரி. அப்ப அந்த அர்த்தத்திற்கு குஃபி என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்க அருமையாக சொல்றாங்க. பாருங்க, கௌலுஹு அலா ரிஸ்லிக, அலா ரிஸ்லிக என்ற அந்த அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கௌலாகிறது, பி கஸ்ரி ராஇ, ராவிற்கு கஸ்ர் செய்வது கொண்டு, அலல் மஷ்ஹூரி, மஷ்ஹூரின் மீது, அதாவது பிரபலியம் என்ற அடிப்படையில் ராவிற்கு கஸ்ர் செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும், ரிஸ்லிக் என்பதாக. வகீல, இன்னும் சொல்லப்பட்டது, பி ஃபத்ஹிஹா, அதற்கு ஃபத்ஹ் செய்வது கொண்டும் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. அலா ரிஸ்லிக அதுதான் ரொம்ப மஷ்ஹூரான பிரபலியமான கருத்து. ஆனா அலா ரஸ்லிக்க என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பதை சொல்கிறார்கள். ஐ, அதாவது உர்ஃபுக், நீங்கள் காத்திருங்கள், சற்று பொறுமையாக இருங்கள் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித்தராங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ், இப்போ இந்த இரண்டாவது ஹதீஸிற்கான இந்த முழுமையான ஹதீஸினுடைய கருத்து சுருக்கம், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் போன்ற எல்லா செய்திகளையும் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அப்போ இந்த பாடத்தில் சொல்லப்பட்ட அனைத்து கருத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. அடுத்தபடியாக இந்த மூன்றாவது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் முழுமையாக பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.